இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்ததைப் போல 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆளுகிற திமுக வீழ்த்தப்படணும், ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும், அதுக்கு என்ன தேவை, எல்லாரும் ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தொட்டா மட்டும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கணுங்கிறது எங்க கடமை இல்லை. இல்ல அவர் டிஸ்டர்ப் ஆனா ஆயிட்டு போறாரு. பெண் அது என்ன சொன்னாரு செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை பத்தி? நல்ல விஷயம் அது. அமித்ஷாவுக்கு இந்த தான் விருப்பம். அமித்ஷா விரும்புறாரோ இல்லையோ அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்பு ஒன்றுபட்ட அதிமுக. அதிமுக என்கிற கட்சி ஒரு பொது சொத்து. இவர் வந்தாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே. அதிகபட்ச பலனடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் இதுல கோவிச்சுக்குவாரு. இந்த முறை ஆட்சிக்கு அதிமுக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் இவர் அந்த கட்சி பொறுப்புலயே தொடர முடியாது. அவர் முதலமைச்சரா வர்றங்கிற ஆசை அவருக்கு இருக்காதுங்களா? அவர் வேணா என்ன சொல்லுவாரு, கடைசியா வெட்டின தலை எனக்குன்னு சொல்லுவாரு, எல்லாம் இணைஞ்சா நான் தான் தலைன்னு சொல்லுவாரு. நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவருடைய அந்த அதிரடி பிரஸ் மீட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஓவராலாக அவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, தொண்டர்கள் எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்பு ஒன்றுபட்ட அதிமுக. ஜெயலலிதா அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் பயணித்தவர்கள், வேறு கட்சிகளில் தங்களை இதுவரை இணைத்து கொள்ளாதவர்கள் அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆளுகிற திமுகவை வீழ்த்த முடியும். 2 முறை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. 2 முறை தொடர்ந்து அதிமுக தோல்வியை பெற்றதில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவினுடைய வலிமை ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமான வலிமையாக இல்லை. அந்த வலிமையை பெற வேண்டும் என்றால் முதலில் கட்சி அதிமுக கட்சிக்கு உள்ள அந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது. இதே கருத்தை 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் வெளிப்படுத்தினேன். அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்ததைப் போல 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதே கருத்தை, இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்துல அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத ஒரு விஷயமா இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பலரும் தொடர்ச்சியாக சீனியர்ஸ் அறிவுறுத்துறாங்க அப்படின்னா அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வெற்றிக்கு பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயம் தெரியலையா? ஏன் அந்த விஷயத்தில் அவர் சரி பண்ண? அவருக்கு ஒரு பயம், தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு போட்டியாளர்கள் நிறைய உருவாகி விடுவார்களோ, அந்த போட்டியாளர்கள் ஒருங்கிணைந்து இவருக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்கிற அச்சம். ஆனால் அதைவிட முக்கியம், இந்த முறை ஆட்சிக்கு அதிமுக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் இவர் அந்த கட்சி பொறுப்பிலேயே தொடர முடியாது. எதனால தொடர முடியாது? இல்லை, இந்த முறை மீண்டும் 2026 அதிமுக ஆட்சிக்கு வராவிட்டால் இவரது தலைமை கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும். அப்ப ஒன்றிணைந்தால் வென்று விடலாம் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு. சரி, எங்களுக்கு கேள்வி இருக்கு சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஒரு கடுமையாக ஃபைட் பண்ணது என்னன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தான் கைப்பற்றணும், ஒற்றை தலைமை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டார். அது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய வெறுப்புகள். அதிமுக என்கிற கட்சி ஒரு பொது சொத்து. அது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இல்லை, நீ சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். என் கேள்வி நேரத்தை முழுசாக முடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துக்கு வரதான் அவர் கஷ்டப்பட்டார். கட்சியை கைப்பற்றணும், நம்ம தான் இதோட தலைமையாக இருக்கணும், நம்ம ஆட்சியை கைப்பற்றன்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த நாளைக்கு எலெக்ஷனை தோத்தா
தன்னுடைய பதவிக்கு பெரிய சிக்கலா மாறும். அவர் எதுக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டாரே அதுக்கே சிக்கலா மாறும் அப்படின்னா அதை ஏன் அவர் உணரலையா அதை அப்படின்னு கேட்கிறேன். அது ஏன் உணரலைன்னு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். இல்ல அது எப்படி உணராம இவ்வளவு விஷயத்த அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு? சில நேரத்துல இப்ப அவருடைய கணக்குகள் தவறா இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொருடைய அவருக்கு ஒரு அதீத தன்னம்பிக்கை இருக்கலாம். சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப ஏன் அமையல? வாக்கு வங்கி உயர்ந்துருச்சுன்னு சொன்னாரு. ஜெயலலிதா அம்மா காலத்துல 2014 45% மேல வாக்கு வங்கி இருந்தது. 2024 22% வாக்கு வங்கி குறைஞ்சுது. ஏன் குறைஞ்சுது? தேர்தலுக்கு முன்பு அவர் சொன்னாரா? இல்ல பாதிக்கு பாதி வாக்கு வங்கி குறைஞ்சிரும், நம்ம ஜெயிக்க மாட்டோம் சொன்னாரா என்ன? அவருக்கு ஒரு நம்பிக்கை. சில நேரத்துல ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு பயணிக்கிறவர்களுக்கு அது சரிவர புரிதல் இல்லாம போயிடலாம். மற்றவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்படலாம். அப்ப எல்லோரும் கலந்து, இப்ப ஜெயலலிதா அம்மா 2011 சொல்லியிருப்பாங்க, தேமுதிகவோடு கூட்டணி வைப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா எல்லோரும் கட்சிக்காரங்க அது விருப்பப்பட்டாங்க, அதனால நான் அதை ஏத்துக்கிட்டேன்னு. இப்போ அந்த மாதிரி கூட இதை எடுத்துக்கலாமே. சரி, ஓகே சார். இப்போ என்னன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம், அதாவது எல்லாரும் ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தொட்டா மட்டும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமித்ஷா அவர்களாலேயே இந்த விஷயத்தை சரி பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க இப்போ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கணுங்கிறது எங்க கடமை இல்லை. இல்ல அவர் டிஸ்டர்ப் ஆனா ஆயிட்டு போறாரு. பெண் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன பெரிய நாட்டுல மழை பெய்யாம போயிட போகுதா? டிஸ்டர்ப் ஆனா ஆயிட்டு போறாரு. பெண்ண இல்ல என் கேள்வி அது இல்லைங்க. ஏங்க இந்த கட்சி எவ்வளவு பேர் உயிர் பலி கொடுத்து, எவ்வளவு பேர் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து, குடும்பத்தை தியாகம் செய்து, சொத்து பத்துக்களை இழந்து இப்போ இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க 72ல இருந்து. இவர் வந்தாரு, வென்றாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே. அதிகபட்ச பலனடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் இதுல கோவிச்சுக்குவாரு, சங்கடப்பட்டுக்குவாரு அப்படிங்கறதெல்லாம் இதுல ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப என்னன்னா, இந்த விஷயத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அடமன்ட்ட இந்த பிடிவாதத்தை அமித்ஷாவாலேயே சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. இதெல்லாம் அவரே என்ன சொன்னார்னா, உட்கட்சி அப்படின்னு அமித்ஷா உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல பத்திரிகைகள் கேட்கும்போது சொன்னாரு, அவரு அதிமுக உட்கட்சி வரத தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு? செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை பத்தி நல்ல விஷயம்னாரு. ஆமா, வரவேற்கிறோம் சொன்னாரு, ஒன்றுபடணும்னு சொன்னாரு. அமித்ஷா வேற, நயினார் வேற இல்லையா? குருமூர்த்தி என்ன சொன்னாரு? டிசம்பருக்குள்ள அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறாருன்னு இப்ப குருமூர்த்தி சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஆனா பத்திரிகை சந்திப்பில் அமித்ஷா எப்படி சொன்னாரு? நான் உட்கட்சி வரத தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் சொன்னது, இன்னைக்கு சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்காது. ஓகே, அமித்ஷாவுக்கு இந்த இதுதான் விருப்பம் அப்படிங்கிறாங்க. இதுதான் விருப்பமா சார்? அமித்ஷா விரும்புறாரோ இல்லையோ அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதிமுக தொண்டன் விரும்புறான். அதிமுகவுக்கு அமித்ஷா தலைவர் இல்லதுன்னு இப்படி கேட்குறீங்க நீங்க? அதிமுக தொண்டன் விரும்புறான், கட்சி ஒருங்கிணைக்கப்படணும், அவ்வளவுதான். இல்லை, ஓகே. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்க இந்த முக்கியமான ஸ்டெப்பை தான் கடந்த காலத்தில் நீங்களும் எடுத்தீங்க, பெங்களூர் புகழேந்தி போட்டவர்களும் எடுத்தீங்க. அதன் மூலமாக அது அடுத்த கட்டத்தை நகரில் முடியல ஒரு கட்டத்தை தொய்வடைஞ்சதை பார்த்தோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது இது அடுத்த கட்ட நகர் எப்படி இருக்கும் நீங்க பார்க்க? அவர் தான் 10 நாள் சொல்லியிருக்காருல்ல, இந்த 10 நாளைக்குள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கணும்னு. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் இருக்கு இல்லையா? அதனால இந்த டிசம்பருக்குள்ள இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிரும். டிசம்பருக்குள்ள இந்த கட்சி ஒன்றிணைய இருக்கிற சாத்தியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அவர் ஏற்கனவே அசஸ் பண்ணிட்டாரு. இதுதான் எடப்பாடி செங்கோட்டையை தான் பேச போறாரு அப்படிங்கிறது அவர் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட இந்த விஷயத்தை அவரால் ஓவர் கம் பண்ண முடியல. இந்த விஷயம் அதுக்கு ஏன்னா இப்போ இன்னைக்கு உட்கட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறத வெளிப்படுத்துறாரு. அவர் இதெல்லாம் சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த விஷயத்தை அவரால் ஓவர் கம் பண்ணவே முடியல. அதாவது எடப்பாடி பழனிசாமியில் இந்த விஷயத்தை மறைச்சோ அல்லது சரி கட்டியோ கொண்டு போக முடியலையே அவரால். இல்லை, இதுல மறைக்கிறதுக்கோ சரி கட்டுறதுக்கோ இதுல ஒன்றும் கிடையாது இல்லைங்க. தனிப்பட்ட வெறுப்புகள்ங்கிறது கிடையாது இல்லை. அவங்கவுங்க மக்களை சந்திக்கிற பொழுது நீங்கள் வாக்கு பெற்று வெற்றி பெறணும் இல்லையா? அதுதானே நமக்கு முக்கியம். அல்டிமேட் ரிசல்ட் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் நம்பி வாக்களிக்கணும், ஆளுகிற திமுக வீழ்த்தப்படணும், ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஒன்றுபட்டா தான் நம்ம அது சாத்தியக்கூறுகள் அதிகம், இப்போ இருக்கிறத விட அது அதிகமாகும் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அதை செய்ய வேண்டியதானே? ஓகே, இல்லை அது புரியுது, அது நியாயமான கோரிக்கை, அது புரியுது. ஆனால் பலர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் பார்வையில் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி பாஜகவே இந்த பிரச்சனை சரி பண்ண முடியல. அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் அவங்க திமுக சார்பா இருக்கலாம், அது அவங்க கருத்தா இருக்கலாம். இல்லை, பத்திரிகையாளர்கள், நான் பொதுவாக கேட்குறேன். நான் சொல்றது அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க. அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், அந்த நிலைப்பாட்டில் அவங்க கருத்து சொல்லலாம்.
இல்ல என்னன்னா இப்ப டெல்லி பாஜகவில் இந்த பிரச்சனை சரி கட்ட முடியாத விஷயத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்களால சரி கட்ட முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படின்னு வெளிப்படையே சொல்றாங்க. அவர் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு என்ன அவர் என்ன பெரிய கொலைகாரனா என்ன அது என்ன பயங்கரமான ஆளா இருக்கு? அவர் என்ன தாதாவா இருந்தாரா என்ன? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரும் உங்களே என்னையும் போல ஒரு சாதாரண மனிதன் தானே, எளிமையான விவசாயின்னு தானே அவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவரும் அதுக்கு ஒத்துப்பாரு. இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாரு. அவர் முதலமைச்சரா வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்காதுங்களா? அவர் வேணா என்ன சொல்லுவாரு, கடைசியா வெட்டினா தலை எனக்குன்னு சொல்லுவாரு, எல்லாம் இணைஞ்சா நான் தான் தலைன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதானே இருக்கும். இல்ல இது அப்படி இந்த விஷயம் இவ்வளவு ஸ்மூத்தா முடியும் அப்படின்னா ஏன் இவ்வளவு தூரம் கான்ட்ரவர்சியா வந்துட்டே இருக்குன்னு இருக்கணும் இல்ல, ஒரு பல நிலைகளை கடந்து வரணும் இல்லையா? அதான ஒரு அரசியல் கட்சி. இப்போ ஓபிஎஸ் ஃபேக்டரும் டிடி ஃபேக்டர்லாம் நாளைக்கு உள்ள வராங்க அப்படிங்கிறது அது நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சிக்கல. ஏன்னா அவர் பயப்படாது அப்படிதான் சொல்லப்படுது. அதெல்லாம் நாளைக்கு இப்போ உள்ள வரும்போது அவரோட தலைமைக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அது எல்லாம் நல்லா இருக்கும், நல்லதே நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல சார், பல்வேறு ஆழமாக உங்களோட கருத்தில் வணங்கினீங்க. அடுத்த கட்ட நகர பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.